That is my plan. I'll turn your Bible to 1 Corinthians chapter 11:25. Thank you. Okay. தெரியும் நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்க்கிற இந்த கான்டெக்ஸ்ட் வந்து Paul was sharing about Lord's Supper. What I have received, verse 23ல பார்த்தோம்ல, நான் என்னத்தை பெற்றுக்கொண்டனோ அதை உங்களுக்கு நான் டெலிவர் பண்றேன், ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு ஃபெய்த்ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்றேன். எதை பத்தி? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பத்தியும் இரத்தத்தை பத்தியும். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் வந்து நெகட்டிவ் வேர்டு கிடையாது, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரெடிஷனோட உடனே நெகட்டிவா யோசிக்காதீங்க. ஆக்சுவலா we need to cherish the tradition. எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே நான் பாஸ் ஆனேன், சரியா? ஸோ அதை தான் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பத்தி தான் பார்த்தோம் லாஸ்ட் டைம். This is my body which is for you, do this in remembrance of me. அந்த பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரியா? He took the bread and when he had given thanks, he broke it in பார்த்தோம். இதுல முக்கியமானது அந்த பிரேக்கிங் தான். ஏன்? மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். அவனவன் தனக்கான பிறருடைய பிரயோஜனத்தை நோக்கம். இந்த பிரேக்கிங்கை பத்தி போன தடவை பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 25ல இருந்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பத்தி அவர் என்ன சொல்றார்? பாடி அண்ட் பிளட், 2 பி ஞாபகம் வச்சுக்கலாம். பாடி அண்ட் பிளட். பாடிக்கு சோமா கிரீக்ல, பிளட்டுக்கு ஹைமா. அதுல இருந்து வந்தாதான் ஓகே. இந்த ஹைமாங்கிறதுனால ஹீமோகுளோபின்ங்கிற வேர்டு வந்துச்சு, சரியா? ஓகே. ஸோ இந்த ஒரு அறிமுகத்தோட நம்ம 25வது வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சோம். ஓகேவா? ரைட். சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்கு நேசிக்கிறோம். உண்மை விசேஷமாக மையப்படுத்தி உம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவும் சரீரத்திலே எங்களுக்காக நீ பாடுபட்டு சரீரத்திலே பறித்தீர். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தது மாத்திரமல்ல, அது நினைவு கூறும்படி இன்னைக்கும் இந்த ட்ரெடிஷனை கொடுத்திருக்கோம். ஆனா அதை நாங்க ட்ரெடிஷ்னலா ஸ்பிரிட் உணராம செய்யாதபடிக்கு உண்மை நினைவு கூர்ந்து உங்களுடைய சரீரம் பிற்கப்பட்டது, ஷேர் பண்ணப்பட்டது, பிரேக் பண்ணப்பட்டது, இதை நாங்களும் நினைவு கூர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஷேர் பண்ண ஆண்டவரை எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவருடைய தேவைகளை நினைத்து ஷேர் பண்ண எங்களுக்கு ரத்தம் சிந்தினதற்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய ஜீவனையே தந்தீரப்பா. ஏனென்றால் ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது வாசம். இப்பொழுதும் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் வேத நேராக திரும்பும் போது எங்களுடைய எல்லா கண்களையும் திறந்தவர்களும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்காங்க. தடைப்பட்ட பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஜான் அண்ணா வந்திருக்காரு. John Anna, welcome. Good evening. So we have 5 friends. 5 பேர். Anna, good evening அண்ணா. Good evening அண்ணா. 5 நண்பர்கள் இருக்கீங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 1 Corinthians chapter 11:25ல இருந்து ஆரம்பிக்கும், சரியா? ஓகே. அங்க பாருங்க. Hos autas, 2 வேர்டு சேர்ந்து hos autas, likewise, அதே போல. இல்லைன்னா இன்னொரு வேர்டு in the same way, அதை போல அப்படின்னு, சரியா? அந்த சேம்ல வருது பாருங்க. hosa, sa, the same. hos autas, அதே போல. காய் ஆல்சோ. 2வது என்ன பண்ணாரு? பொட்டேரியம்னா கப்பு, பாத்திரம், சரியா? அதை வந்து அதே மாதிரி அதே போல பாத்திரத்தையும் அவர் என்ன பண்ணாரு? எப்படி அப்பத்தை எடுத்தாரோ அந்த எடுத்த வார்த்தை வந்து அந்த லைக் வைஸ்ல வந்துருக்கு. அதனால இப்ப பாத்திரத்தையும் எடுத்துன்னு இந்த லம்பானோங்கிற வேர்டு இங்க வராது. ஏன்னா அதையே மென்ஷன் பண்றதுனால, ரிப்பீட்டடா இருக்கிறதுனால இந்த வெறுப்பு அங்க கிடையாது. அப்ப லைக் வைஸ் ஆல்சோ த கப்னா அதே போல பாத்திரத்தையும் எடுத்துன்னு, சரியா? ஸோ likewise in the same manner. So the cup of blessing, அது பேர்.
Okay, it's honored the guest, lifted up and the benediction. ட்ரெடிஷன் படி, ஜூயிஷ் ட்ரெடிஷன் படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கப் ஆஃப் பிளஸ்ஸிங்க, ஓகே, ஹானர்ட் கெஸ்ட் லிஃப்டட் அப், சரிங்களா? அந்த ஹானர்ட் கெஸ்ட் வந்து லிஃப்ட் பண்ணி அதை வந்து பெனடிக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அந்த ரெண்டுல தான் இந்த வார்த்தை கொடுத்தது. சரி, அந்த கப்பை எடுத்துட்டாரு. எடுத்துட்டு மெட்டா ஆஃப்டர் சோ டைப்னேசை, என்ன டைப்னேசை? டைப்னோ, டைப்னியோ, ஈயோ வந்து டைப்னியோனா டு டைன், சாப்பிடுறது, சரியா? டு ஈட் த மெயின் மீல், சரியா? ஆஃப்டர் தே ஹேட் ஈட்டன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மெட்டான் போட்டிருக்குல்ல, அது ப்ரிபோசிஷன். ஆஃப்டர் ஹேவிங் டன், இல்லைன்னா ஆஃப்டர் ஹேவிங் சப்டு. அந்த சப்டுங்கிற வேர்டு வந்து சப்பர்ல இருந்து வந்துச்சு. எஸ்யூபி வந்து வெர்பு, சப்பருங்கிறது நவுன், சரியா? அப்ப அதை சாப்பிட்ட பிறகு, சரியா? சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணாங்க? லெகோன், லெகோனா சே, லெகோன்னா சேயிங், சரியா? என்ன சொன்னாரு? ட்ரூ ட்ரூ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும். திஸ், தட், தீஸ், தோஸ் எல்லாம். திஸ் எலமெண்ட், அந்த கப்ப கோ பொட்டேரியான், திருப்பி அந்த பொட்டேரியான்ங்கிற வேர்டு. இந்த பாத்திரம் என்னன்னு சொல்றாரு? ஹே கைனே, கைனேனா நியூ, பழையாஸ்னா ஓல்டு, சரியா? இந்த பாத்திரம் புதுசுங்கிறார். காட்டுங்க பேப்டிஸ்ட், அடுத்தது காட்டுங்க. என்ன புதுசு? டயாத்தேகே, சரியா? இது வந்து கைனே டயாத்தேகேனா நியூ கவர்னன்ட். இப்ப நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு யாருக்காவது கிரீக் வேர்டு தெரியும்னா இதான், கே கைனே டயாத்தேகே. இதுதாங்க புதிய ஏற்பாடுக்கு இங்கிலீஷ் த நியூ டெஸ்டமெண்ட். த கே போடுங்க, கைனேனா நியூ, சரியா? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேல முடியுது, ஃபெமினைன், டயாத்தேகே. ஸோ ஹே கைனே டயாத்தேகேனா த நியூ டெஸ்டமெண்ட். டெஸ்டமெண்ட்னு சொல்லலாம், கவர்னன்ட்னு சொல்லலாம். ஓகே, இட் குட் பி ஆல்சோ காவனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புதிய உடன்படிக்கை எஸ்டின் என்ட்ரோ எமோ ஐமைச்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கணும். என்ட்ரோ எமோ ஐமைச்சி அப்படின்னா என்னது? இன் மை பிளட். என்னன்னா ப்ரிபோசிஷன் இன். அப்ப திஸ் இஸ் மை பிளட், சரியா? ஸோ என்ன சொல்ல வர்றாரு? இந்த நியூ கவர்னன்ட் இஸ் இன் மை பிளட், சரியா? ஸோ இந்த புதிய உடன்படிக்கை என்னுடைய ரத்தங்கிறாரு. எஸ்டின் பாருங்க, எஸ்டின்னா இஸ் காம்ப்ளிமெண்ட், சரியா? புதிய உடன்படிக்கை என்னுடைய ரத்தம். நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கைங்கிற பேரை வச்சுக்கிட்டு காவனன்ட்னு சொல்லிட்டு நிறைய புதுசா இப்போ ஒண்ணு வந்திருக்கு, ஊழியம், நியூ கவர்னன்ட். நல்ல கவனிங்க, நியூ கவர்னன்ட் எங்க இருக்கு தெரியுமா? இயேசுடைய ரத்தத்துல. அதனால இதை ஸ்ட்ரெஸ் பண்ணாம கவர்னன்ட்னு சொல்லி கிரேஸ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையிறாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் கடைசி நாட்கள். ஆனா இந்த புதிய உடன்படிக்கை என் ரத்தத்தினால் ஆனது. அப்ப பிளட் பிளேஸ் த மேஜர் ரோல். உங்களுக்கு தெரியும், பிளட் இஸ் லைஃப், சரியா? சோ அதனால என்ன பண்ணுங்க? இந்த கப்புல நீங்க குடிக்கும் போது என்ன பண்ணுங்க? டு பொயைச்சை, டூ திஸ். இது வந்து கமாண்டுங்க. பொயைச்சை அப்படின்னா டூ, செய்யுங்க. எதை? இத டூ திஸ், சரியா? டூ திஸ் நாட். ஸோ இட்ஸ் அ கமாண்ட். டூ திஸ். எப்ப செய்யுங்க பாருங்க. ஆசேகிஸ், ஆசேகிஸ், அதனால் ஆசேகிஸ் as often, அடிக்கடி, சரியா? இதை நீங்க வந்து நீங்க அடிக்கடி செய்யணும் அப்படின்னு சொல்லி, சரியா? ஸோ பொட்டேரியானா கப்பு, டயத்தேக்கனா கவர்னன்ட், என்டே எமோ ஐமைட் இன் மை பிளட். பிளட் இண்டிகேட்ஸ் a life given up in death, சரியா? ஸோ as often இயான் பினேச்சே, எப்பப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ, சரியா? இது வந்து என்னுடைய ரத்தம். இந்த ரசம், இந்த திராட்சை ரசம் என் ரத்தம். ஆக்சுவலா ரியல் பிளட் கிடையாது, பினேச்சே. அது எங்கேருந்து வந்துச்சு? பினோ, பினோனா டு ட்ரிங்க்னு, சரியா? அப்ப எப்பப்பெல்லாம் நீங்க இதை குடிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வருது பாருங்க. எய்ஸ், ஏன், எமேன்,
அனாம்னேசின். ஓகே, அனாம்னேசின், அனாம்னேசின். அந்த அனாம்னேசன்ங்கிறவர் தான் ரிமெம்பரன்ஸ். சரியா, ரிமெம்பரன்ஸ். ஸோ எப்பப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணுங்க, யார நினைவு கூறுங்க? டேல் எமேன், ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ, என்ன நினைவு கூறுங்கள். அப்ப நான் என்னன்னா என்னது? என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது இல்ல, யாருக்கு? எனக்காக இல்ல, மத்தவங்களுக்காக சிந்தப்பட்டு என் உயிரையே கொடுத்தல்ல. அப்ப இதை நினைக்கும் போது நீங்களும் மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் தான் நம்ம முக்கியம். அப்ப நியூ கவர்னன்ட் வந்து பிளட்ல இருக்கு. அந்த பிளட்டையே கொடுத்து என் லைஃப கொடுத்துருக்கிறேன். நீங்க இதை நினைக்கும் போது நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செய்யணும். என்னது? நீங்க ரத்தம் எல்லாம் கொடுக்க வேணாம், உயிர் கொடுக்க வேணாம், மத்தவங்களுடைய தேவையை அறிஞ்சு அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தேவையை சந்திக்கணும். சுய பிரயோஜனத்தை தேடாதீங்க. அந்த கான்செப்ட் என்ன வந்து, சரியா? அதனால இதை நீங்க ட்ரெடிஷ்னலா சொல்ற மாதிரி கிளிப்புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. ஹவு ஃபார், சிம்பிள் கேள்வி, ஹவு ஃபார் மை லைஃப் இஸ் அ பிளெஸிங் டு அதர்ஸ். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்குது? சரியா? சாக்ரிஃபிஷியலா இருக்கிறேன்னா, செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறேன்னா, இதெல்லாம் கேட்டு பார்க்கணும் ஒழிய நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஆண்டவர் செத்துட்டாரு அழுகிறது அதெல்லாம் வேண்டாம். அதனால இதுக்கு இந்த ட்ரெடிஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வாசிங்க 25வது வசனத்தை. யாராவது நெட்வொர்க் இருக்கிறவங்க நிதானமா வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப இதை செய்ய சொல்றார். அப்ப நமக்கு கம்யூனியன்ல டெஃபினட்டா பார்ட்டேக் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்க கேள்வி சொல்லுங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சிஎஸ்ஐல நான் கம்யூனியன் எடுக்க மாட்டேன், ஏன்னா பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு. நீங்க யாரு கொடுக்குறாங்கன்னு பார்க்க கூடாது. அப்ப பெண்டிகாஸ்ட்ல கொடுக்குறவங்க எல்லாம் பெர்ஃபெக்டா? சில இது எங்களுக்கு வெளியே தெரியுது, அவங்க இது தெரியல, அவ்வளவுதான். அதனால கம்யூனியன்ங்கிறது வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஹூ கிவ்ஸ் யூ, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பிரிட் பிஹைண்ட் இட். என்னது? ஸ்பிரிட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஷேரிங், ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப்லெஸ்னஸ். இதுதான் பர்பஸ் ஒழிய மத்ததெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. சரியா? இது முக்கியமானது. டிஸ்கஷன்ல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க டைம் கொடுக்கும்போது. இப்ப நம்ம 26 பார்க்கணும். சரியா? 25 பார்த்துட்டோம், 26 பார்க்கணும். யார் வந்திருக்கிறா? ஜெரமியா பிரதர், பாபு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, வெல்கம். வேற யார் வந்திருக்கிறா? அவ்வளவு. ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 26 பார்க்கணும். சரியா? 26. 26ல அவர் என்ன சொல்ல வர்றாரு? அதே வேர்டு தான், ஓசாகிஸ். ஓகே, ஓசோகிஸ், ஓசோகிஸ். என்ன ஓசோகிஸ்? அதே போல அடிக்கடி. ஓகே, அடிக்கடி, as often, gar ion, as often, for, ion, ஏன்னா if, esth, esthona eat. ஓகே, esth வந்திருக்கு, you may eat. அப்ப 26ல அவர் சொல்றது என்னன்னா, verse 26ல, for as often as you eat. எப்பப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்களோ, இதை சாப்பிடுறீங்களோ, எதை? தான் அறுத்தான் பிரெட். இந்த அப்பத்தை எப்பப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ, எப்பப்ப என்னது? டவுட்னா திஸ், இந்த அப்பம். இப்ப பிரச்சனை என்னன்னா, அண்ணா ஆசாகிஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆஸ் ஆஃப் ஆன வீக்லி ஒன்ஸ் ஆன, மந்த்லி ஒன்ஸ் ஆன, இல்ல டெய்லியான. ஏங்க கம்யூனியன் நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கீங்க. ஒரு டிசிப்ளின் படி வாரத்துல முதல் நாள் வச்சிருந்தாங்க, இல்ல மாசத்துல முதல் நாள் வச்சுக்கிறாங்க, அது உங்க இஷ்டம். செகண்ட் வீக் வச்சுக்கலாம், தேர்ட் வீக் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட். எப்ப பீரியாடிசிட்டி முக்கியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைபிள் காலேஜ்ல டெய்லி காலையில கம்யூனியன். சரியா? கேரளாவில் ஜிஎஃப்னு ஒரு காலேஜ், கேபி யோகன் அப்ப இருந்தாருல, அவர் இல்லைன்னா எப்ப மீட் பண்ணாலும் கம்யூனியன். ஸோ அதனால பீரியாடிசிட்டி வைக்கிறது போது கிடையாது. அடிக்கடின்னு என்ன அர்த்தம்? வாரம் ஒரு தடவை, இல்ல மாசம் ஒரு தடவை, ரெகுலரா ஹபிச்சுவலா வச்சு. அப்ப இந்த யூ மே ஈட் திஸ் பிரெட்.
இந்த பிரெட் என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். எப்பப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ, சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, இன்னொன்னையும் சேர்த்துக்கிறேன். காய் டோ பொட்டேரியான் பினேச்சே. ஈட்டுக்கு எஸ்தியோங்க, ட்ரிங்க்குக்கு பினோங்க, கிரீக் வேர்டு பினேச்சே. அப்ப எப்பப்பெல்லாம் இந்த பாத்திரத்துல நீங்க குடிக்கிறீங்களோ, ஓகே, டோ பொட்டேரியான் பினேச்சே. அப்ப ரெண்டையும் சேர்த்து இங்க சொல்றாரு. இப்ப தனித்தனியா சொன்னாரு பிரெட்டையும் கப்பையும் பத்தி. இப்ப ஒன்னா சொல்றாரு இந்த 26. சரியா? இதை எப்பப்பெல்லாம் நீங்க செய்றீங்களோ என்ன சொல்றாரு, தான் தனட்டான் டு புரியோ டெத் ஆஃப் த லார்ட். அப்ப கர்த்தருடைய தேவனுடைய ஓகே மரணத்தை என்ன பண்றோமா, வெறும் எங்க வருது பாருங்க, கட் அங்கலேச்சே. ரெண்டு வேர்டு ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்ப், சரியா, காம்பவுண்ட் வெர்ப். கட் அங்கலேச்சே யூ ப்ரொக்ளைம். எப்பா நம்ம அறிவிக்கிறோம்ப்பா, வெளியே பகிரங்கமா சொல்றோம், சரியா, ஓப்பனா வெளியே சொல்றோம். எப்பப்பெல்லாம் அப்பத்தை சாப்பிடுறோமோ, எப்பப்பெல்லாம் இந்த திராட்சை குடிக்கிறோமோ, அப்பப்பெல்லாம் நம்ம ப்ரொக்ளைம் பண்றோம். சரியா? எதை ப்ரொக்ளைம் பண்றோம்? இயேசு கிறிஸ்துடைய மரணம். எதுக்கு? என்னுடைய பாவம் கழுவப்படுது, விற்கப்பட்டதற்காக. ரத்தம் ஜீவன், அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தார், நானும் மற்றவர்களுக்காக என்னை உடைச்சு கொடுக்கணும். சரியா? ரைட். அது சொல்லிட்டு எது வரைக்கும் செய்யுங்க, அர்க்கி ஊ எல்தே, எர்கோமைலன்னு வந்து வேணும்னா எல்தே ஆகுமெண்ட் ஆகி வந்து எல்கோமைனா கம்முன்னு அன்டில் ஹீ ஷுட் கம். யாரு? அவர் வரும் வரைக்கும், ஆண்டவர் வர வரைக்கும் இதை செய்யுங்கிற, அடிக்கடி இதை செய்யுங்க. ஓகே, இன்னொன்னு அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இப்ப புரியுதுங்களா? சோ அப்ப verse 26 வாசிங்க, 26 வாசிங்க. verse 26. ஒண்ணு குருந்தியர் 11:26 வாசிங்கப்பா. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த தனட்டான் வந்து சில அப்ப எதை ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா, உயிர்த்தெழுதல் கிடையாது, மரணத்தை. அப்ப மரணத்துல ரெண்டு இருக்கு, ஒண்ணு சரீரம், ரெண்டாவது ரத்தம். சரியா? சரீரத்தையும் பிற்க கொடுத்து மறிச்சாரு, ரத்தத்தையும் கொடுத்து மறிச்சாரு. அப்ப இந்த இடத்துல சிலுவையை மையப்படுத்துறாரு, டெத் ஆஃப் ஜீசஸ். சரியா? ரைட். 27 போலாமா? இன்னைக்கு நம்மளுடைய பிளான் சொல்லிடுறேன். 34 வசனம் இருக்கு. இன்னைக்கு இந்த அதிகாரத்தை முடிக்கிறோம். அதனால நான் இன்னும் எனக்கு ஒரு 2 வசனம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டைம் தரேன். ஏதாவது சந்தேகம் கேட்கறதுன்னா கேளுங்க. சரியா? 27 பார்த்து 27 போஸ்டே therefore pause whoever, யாரா இருந்தாலும் சரியா? ஆகவே whoever therefore எஸ்டி, இந்த எஸ்டின்னு வந்தாலும் ஈட்டுறது, சாப்பிடுறது. சரியா? whoever therefore eats, எதை? டான் அருட்டான், இந்த அப்பத்தை யாரு சாப்பிடுறாங்களோ, சரியா, eats the bread. ஒண்ணு. ரெண்டாவது ஆர், ஏனா ஆர், அல்லது பினே குடிக்கிறாங்களோ, எதை? இந்த பாத்திரத்துல, டோ பொட்டேரியான். சரியா? ரெண்டையும் சொல்றாரு. டூ புரியோ, ஆண்டவருடைய இந்த அப்பத்தை புசிச்சு பானம் பண்ணா, ஓகே, பாத்திரத்துல பானம் பண்ணா. எப்படி பானம் பண்ணனா? அனாக்ஷியஸ். ஓகே, அனாக்ஷியாஸ். அனாக்ஷியாஸ்ங்கிறது வந்து ஆல்பா வந்தாலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மோஸ்ட்லி ஆல்பா வந்தா நெகட்டிவ், அன்வர்தி, தகுதி இல்லாம, நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தேர் வேல்யூ, இன் அன் அன்வர்தி மேனர். சரியா? அபாத்திரம்னு தமிழ்ல போட்டு, அபாத்திரம் இல்லைன்னா ஒருதி இல்லாம. சரியா? அதுக்குன்னு ஒருதி இல்லாம யாராவது, அதனாலதான் அங்க போட்டிருக்கு therefore யாராவது இந்த பிரெட்டையும் இந்த கப்பையும் ஓகே
குடிச்சு இப்படி யாராவது தகுதி இல்லாம பானம் பண்ணாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துறாரு, வருத்தி பண்றாரு. ஆனா வருத்தியா இல்லாம பண்ணணும்னா எனோக்ஷாஸ், இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டுங்க. எனோக்ஷாஸ் படிக்கிறேன் கிரீக்ல. கில்ட்டி ஆஃப் வயலேட்டிங் போட்டிருக்கு. டேட்டிவ் யூஸ் பண்ணதுனால இண்டிகேட்ஸ் a crime-ங்க. which one is guilty. சரியா? crime is committed. எங்க பெரிய crime பண்றோங்க. எதை பத்தி? எஸ்டை டு சொமாட்டாஸ், அவருடைய சரீரத்தை பத்தி வயலேட் பண்றோம். அவரை சரீரத்தை பத்தி குற்றம் உள்ளவங்களா குறித்து குற்றம் உள்ளவங்களா, சரீரம் மாத்திரம் இல்ல, சொமாட்டானா பாடி. காய் டு ஐமட்டாஸ், நல்லா கவனிங்க, நல்லா இருக்கு பாருங்க. சொமாட்டாஸ்னா பாடி, ஹைமட்டாஸ் ரஃப் பிரீதிங், அதனால ஹைன்னு சொல்லணும். ஹைமட்டாஸ்னா பிளட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் இதுல இருந்து வந்தது. அவருடைய சரீரத்தை குறித்தும் அவருடைய இரத்தத்தை குறித்தும் குற்றம் உள்ளவனாய் இருப்பான். கில்ட்டினா குற்றம். சரியா? கேடுங்க. ஐமட்டாஸ் டு புரியும். சரியா? சோ கர்த்தருடைய அந்த இரத்தத்தை குறித்து அவன் குற்றம் உள்ளவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி verse 27 நம்ம வாசிக்கிறோம். சரியா? ரைட், வாசிங்க 27 வாசிங்க. தமிழ்ல வாசிங்க 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இப்ப அபாத்திரம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்னது? அன்வர்தி மேனர். ஆண்டவர் நம்மள வருதி பண்ண ரெடியா இருக்கிறார். தகுதி இல்லாத நம்மள தகுதிப்படுத்த ஆண்டவர் எப்பயும் அவைலபிளா இருக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மள தகுதிப்படுத்துறாரு. கிருபையா, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப என்ன பண்ணுங்க, இத வந்து நீங்க செய்யறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, குடிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்ப 28 அதான். அதனால என்ன செய்யுங்க, பிராக்டிக்கலா பவுல் வந்து என்னதான் கமாண்ட் கொடுத்தாலும் எச்சரிச்சாலும் ப்ரொவிஷன் கொடுக்குறாரு. டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாமைன். சரியா? டாக்குமெண்ட்ஸ் to examine, to approve after examination. ஏங்க பிரசன்ட் இம்பரேட்டிவ்ல இருக்குங்க. இட் கால்ஸ் ஃபார் ரிப்பீட்டட் ஆக்ஷன். அப்ப ஒவ்வொரு தடவையும் as often போட்டுச்சுல, அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாமைன் பண்ணுங்க. யாரு? ஆந்த்ரபாஸ், ஒவ்வொரு மனுஷனும். இந்த இடத்துல விமனும் சரி. சரியா? ஏன்னா ஜெண்டர் இன்க்ளூசிவ், மேல் ஷாவனிஸ் லாங்குவேஜ் எழுதப்பட்டதுனால நீங்க விமன் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விசுவாசி எக்ஸாமைன் பண்ண. யார? இயட்டான், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், ஹிம்செல்ஃப். ஓகே, அவங்கள எம்பசைசிங் ப்ரொனவுன். அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? அவங்கள என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. ஓகே, சோதிச்சு பாருங்க. ஸோ ஆந்திரபாஸ் மனுஷன். ஓகே, ஸோ சோதிச்சு பாருங்க சொல்லிட்டு in this manner. சரியா? that a man examine himself. ஓகே, எக்ஸாமைன் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுங்க, eat, SCHO, let him eat. பாசிவ்ல வருது பாருங்க. let him eat the bread. to arto, let him eat the bread. நீங்க அப்பத்தையும் சாப்பிடலாம் எக்ஸாமைன் பண்ணிட்டு. and காய் எட்டு பொட்டேரியோ பினேட்டோ. ஏங்க நீங்க அந்த பாத்திரத்துல குடிக்கலாங்க. ஏங்க அப்பத்தையும் சாப்பிட்டுக்கலாம், நீங்க வந்து பாத்திரத்தையும் குடிக்கலாம். எப்ப? எக்ஸாமைன் பண்ணிக்கிட்டு. உங்களை செல்ஃப் எக்ஸாமினேஷன், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ரெட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவோம். நம்மளை நாமே பரிசோதிச்சு பார்த்து, ஆராய்ந்து பார்த்து. சரியா? அந்த வார்த்தையை சொல்றோம் பாருங்க. டு அப்ரூவ் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன், டு எக்ஸாமைன் டாக்குமெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு தடவையும் கம்யூனியன் எடுத்து டெஃபினட்டா செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன் இருக்கணும். அது சிஎஸ்ஐயோ, ஏஜியோ, இண்டிபெண்டன்ட் சர்ச்சோ, பிரதரனோ, எந்த சர்ச்சா இருந்தாலும் சரிங்க. இதுதாங்க எக்ஸாமைன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நம்மள தற்பரிசோதனை பண்ணி வருதி ஆக்கிக்கணும். ஆண்டவர் அந்த நேரத்துல வருதி பண்ணுவாரா? ஏன் பண்ண மாட்டாரு? His blood is available to make us worthy, forgive all our, cleanse all our sins. அதனால நேரம் கொடுக்கும். சரியா? எல்லா சர்ச்லயும் கொடுப்பாங்க, கட்டாயம் கொடுப்பாங்க. சிஎஸ்ஐலயும் கொடுப்பாங்க,
பெண்டிகா சர்ச்லயும் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நேரம் கொடுத்து தங்களை ஆராய சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஆராய்ஞ்சு நம்மளை சரி பண்ணிட்டு செஞ்சோம்னா வருதியா இருப்போம். அது இல்லாம இருந்தோம்னா, அன்வருதியா இருந்தோம்னா நம்ம குற்றம் உள்ளவர்கள், கில்ட்டி. சரிங்களா? வாசிங்க 27 வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கவனிச்சிங்களா? சோ அப்ப எல்லாரும் ஒண்ணு. எல்லாரும் ஒண்ணு. தனித்தனி பாத்திரம் கிடையாது. இன்னைக்கு ஹைஜீனிக்ங்கிறதுனால தனித்தனியா கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே பாத்திரம் தான். இங்க வந்து ப்ளூரல்ல போடவே கிடையாது, சிங்குலர்ல தான் போட்டிருக்கு. எங்கேயாவது பொட்டேரி ஆயின்னு போட்டிருக்கா? பொட்டேரி ஆணுக்கு ப்ளூரல்ல இல்ல, ஒரே கப்பு தான். சரியா? சோ அந்த காலத்துல அந்த முறை இருந்துச்சு. பட் இந்த காலத்துல கொரோனா டிசீஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தனித்தனியா கொடுக்குறாங்க. பட் தட் டசன்ட் மேட்டர். அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் கிடையாது. நமக்கு ஸ்பிரிட் பிஹைண்ட் அதுதான் முக்கியம். சரிங்களா? ஓகே, வில் மூவ் ஆன் டு 28. 28 பா. 28ல என்ன சொல்றாரு? அதனால என்ன பண்ணுங்க, சாரி 29. எஸ் 29. Yes. Oh God, Estion, the one who is eating, for anyone who eats. யாரு சாப்பிட்டாலுங்க, அதே மாதிரி யாரு பினோன் குடிச்சாலும். சரியா? திருப்பி திருப்பி அதான் சொல்றாரு, ஈட்டிங் ட்ரிங்கிங், ஈட்டிங் ட்ரிங்கிங். சரியா? for anyone who eats and drinks. திருமா இயற்றோ, அவன் மேல ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறானா, அவனே நியாயம் திருத்துக்கிறானா. எப்ப? எஸ்டிஐ காய் பினே சாப்பிடும் போதும், புசிக்கும் போதும், குடிக்கும் போதும் மே நெகட்டிவ் என்ன பண்ணாம, டயா கிருனோன். அந்த கிருனோன்னா ஜட்ஜிங்க, டயா கிருனோன்னா டிசர்னிங். சரியா? டயா கிருனோ வாசிக்கிறேன். டயா கிருனோ, டு ஜட்ஜ் பிட்வீன், டு டிட்டர்மைன், டு டிஸ்டிங்விஷ். சரியா? சோ எந்த வகையில அவங்க சாப்பிடணும் குடிக்கணும்னு சொல்லி அவங்க டிசர்ன்மெண்ட் இல்லாம, எதை? டோ சோமா, சரீரத்தை குறித்து. சரீரமும் அதுல இருக்குது, அந்த சரீரத்துல ரத்தமும் இருக்குது. இத வந்து நம்ம நிதானிச்சு அறிஞ்சு குடிக்கலன்னா, 28 நிதானிச்சு குடிங்கிறாரு. நிதானிச்சு குடிக்கலன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னாரு கில்ட்டினர். இப்ப என்ன சொல்றாருன்னா கிருமா, நியாய தீர்ப்பு. நீங்களே உங்களை நியாயம் தீர்த்து இது பண்ணிக்கிறீங்க. சரியா? 29 என்ன சொல்ல வர்றாரு? anyone who eats and drinks without discerning the body eats and drinks, he or she brings judgment upon himself or herself. அவங்க மேலேயே அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை போட்டுக்கிறாங்க. they deserve to be judged. சரியா? 29 சொல்றாரு. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க 29. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அந்த ஆக்கினை தீர்ப்பு தான் ஜட்ஜ்மெண்ட் போடுறது. ஓகே, டயா கிருனோன் அப்படிங்கிற வேர்டு. இப்ப 30 பார்க்கலாமா? 30 இன்னைக்கு மோஸ்ட்லி நான் ஒரு 7:50 இன்னும் 8 மணிக்கு எனக்கு இன்னொரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ 7:50 முடிச்சிடும். நமக்கு இன்னொரு 10-15 மினிட்ஸ். சரியா? சரி, இப்ப 30 பாருங்க. 30ல என்ன போட்டிருக்குது? டயா டூ therefore, okay, because of this. ஓகே, டயானா பிகாஸ், இல்லைன்னா therefore, because of this. இதனால, எதனால இப்படி தங்களை ஓகே சரியா டயாக்ரினோன் பண்ணாதவங்க, எக்ஸாமைன் பண்ணாம, சரியா ஜட்ஜ் பண்ணாதவங்க என்ன ஆயிட்டாங்க? என் பூமியின் உங்களுக்குள்ள, among you, போலாய்னா ஃபியூ கிடையாது, மெனி, நிறைய பேரு என்ன ஆயிட்டாங்களா? அஸ்தனைஸ், வீக் ஆயிட்டாங்க. ஓகே, they have become weak. சரியா? அதான் போட்டு அஸ்தனைஸ்னா சிக்லி, வீக், சிக்காயிட்டாங்க. சரியா? 1. 2வது, இந்த நிதானமா நம்ம சோதிச்சறிஞ்சு பண்ணலன்னா 1 வீக். 2வது,
அரோஸ்டாய். ஓகே, அரோஸ்டாஸ் அப்படின்னா பவர்லெஸ், ஃபீபிள், இல்லு, வியாதி ஆயிட்டாங்க. சரியா? சோ வியாதி ஆயிட்டாங்க. ஒண்ணு பலவீனம் ஆயிட்டாங்க, அஸ்தேனைஸ். இன்னொன்னு அரோஸ்டாய்னா சிக் ஆயிட்டாங்க. மூணாவது நாய், இது ரொம்ப மோசம், கொய்மோன்டாய், ஃபால் அண்ட் ஸ்லீப் அப்படின்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க தூங்குறது நினைக்காதீங்க. சரியா? ஃபால் அண்ட் ஸ்லீப்னா ஏன்னா ஸ்லீப்ங்கிற வேர்டே வந்து இங்கிலீஷ்ல பொதுவா இந்த டெத்தை தான் குறிக்கும். சரியா? ஃபால் அஸ்லீப் போட்டிருக்கு. கொய்மாவோ, இது இண்டிகேட்ஸ் either an action in progress. ஒண்ணு செத்துக்கிட்டு இருக்காங்களா, ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன், செத்துக்கிட்டே இருக்காங்களா. சரியா? ஸோ அவங்க வந்து நித்திரை அடைஞ்சிருக்காங்க. தமிழ்ல போடும். நித்திரைன்னா தூக்கம் கிடையாது, அவங்க இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சரியா? ஸோ வீக்கா இருக்காங்க, சிக்கா இருக்காங்க, மறிச்சிருக்காங்க. சரியா? இல்லைன்னா மறித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேரு? கீக்கனாய், மெனி. போலாயினாலும் மெனி, கீக்கனாயினாலும். சரியா? சஃபிஷியன்ட் நம்பர், லார்ஜ் அமௌண்ட், நிறைய பேரு ஈக்கனாயினா மெனின்னு. ஓகே, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் become weak, become sick, become asleep. சரிங்களா? ஸோ 30 தாங்க ரிசல்ட் சொல்லுது. என்ன ஆகும்? நான் எக்ஸாமின் பண்ணிட்டேன், இல்லை நாங்க ரெகுலரா அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நீங்க பண்ணுனீங்கன்னா பலவீனமா ஏற்கனவே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி பண்ணுனீங்கன்னா நம்மளும் பலவீனமா இருக்கு வாய்ப்பு, நம்மளும் பலவீனமா இருக்கு. இன்னொன்னு சிக்னஸ் வரும், ஆகா, இன்னொன்னு மறிச்சிடுவோம். சரியா? ஸோ எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்கு பாருங்க. லார்ட்ஸ் வாசிங்க, 30 வாசிங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். some have diedனே போட்டிருக்குங்க. இந்த இடத்துல கிரீக்ல ப்ராசஸ் ஆஃப் டையிங்னு போட்டிருக்கு, டெத்தும் போட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த கொய்மானட்டை கொடுக்கும்போது indicates either an action in progress or repeated action. சரியா? ஸோ இது வந்து 31, 32 நம்ம பார்த்து இன்னைக்கு முடிச்சிடலாம். அடுத்த வாரம் வரும்போது 33, 34 நான் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு நம்ம 12ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 2 வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட், இன்னும் 2 வசனம் பார்க்கலாம். 31, 32 பார்க்கலாம். 31 என்ன போட்டிருக்கு? இஃப். ஓகே, இஃப்ல ஆரம்பிக்கிறது கண்டிஷன். அப்ப நம்மளை நாமே, ஓகே, இயாட்டாஸ்னா ரிஃப்ளெக்சிவ் பண்ணணும். நம்மளை நாம என்ன பண்ணணும்? அதேதான் டயாக்ரினோ பார்த்தோம்ல, ஜட்ஜ், எக்ஸாமைன். ஓகே, ஆனா இது வந்து விஷுவல போட்டிருக்கு. ஏன்னா இஃப்னா விஷு தானே, அதனால நம்மளை நாமே சோதித்து அறியறது, நிதானித்து அறியறது. ஜட்ஜிங், இஃப் வி ஓகே we're judging ourselves, நம்மளை நாமே. சரியா? சோ இப்படி நம்ம நிதானிச்சு அறிஞ்சோம்னா, இஃப் வி ஜட்ஜ்டு ourselves. சரியா? என்ன நடக்காது? ஊக் இருக்காதா? என்ன இருக்காதுங்கிறார் பாருங்க. ஊ ஆன் அன் எக்ரினோமெத்தா we would not come under the judgment. நம்ம எதுக்கு கீழே வர வேணாமா? அப்பா துரை ஜெபராஜ் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க இதுல இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, உங்களுடைய மொபைலை மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரைட். ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா, நம்ம நிதானிச்சு அறிஞ்சோம்னா உண்மையிலுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம், நியாய தீர்ப்புக்கு கீழே வர மாட்டோம். we would not come under, இந்த நாட்டு தான் ஊக்கு. we would not come under judgment. நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஏன்? நம்ம தான் ஜட்ஜ் பண்றோம்ல, நம்மள எக்ஸாமைன் பண்றோம்ல, செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ட் பண்றோம்ல. அப்ப பவுல் இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்றாருன்னா, அவசரப்படாம நிதானமா நம்ம வாழ்க்கைய ஆராய்ச்சி பார்த்து ஏதாவது அக்கிரமமோ பாவமோ ஆண்டவருக்கு விரோதமான காரியம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கழுவப்பட்டு சரி செஞ்சுட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அதோடைய ரெப்பர்கஷன் ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஏற்கனவே இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி வேற எக்ஸாம்பிள காட்டுறாரு. அதனால ஜட்ஜ் பண்ணிக்கீங்க. நீங்களும் நியாயம் இருக்கிறது, நீங்க ஆராய்ச்சி பார்க்கறது நல்லது.
இப்ப இந்த கொரிந்து கான்ட்ராஸ்ட் என்னென்ன ஆராய்ச்சி பார்க்கணும்? இல்ல நீ போய் வேகமா சாப்பிடுற உன் சாப்பாட, ஏன் அங்க பசியில இருக்கான், சாப்பாடு இல்லாம இருக்கான், மோசமா போரா இருக்கான், கொஞ்சம் நிதானிச்சு பாத்தீங்கன்னா சரி அப்படி இருக்கானே அப்படின்னு அந்த நிதானத்தை தான் இந்த இடத்துல சொல்ற. ஏன்னா அதுதான் அவன் செஞ்ச பாவம். சரி கொரிந்து கான்டெஸ்ட பொறுத்த வரைக்கும் என்ன பாவம்னா அங்க நடந்த பாவம் மெயினா மற்ற பாவங்கள் தான் மெயின் பாவம் என்னன்னா செல்ஃபிஷ்னஸ். எவன் எக்கேடு கெட்டு போனான்னா, எவன் பசியா இருந்தா என்ன எனக்கு என்ன, ஏன் சாப்பாடு நான் கொண்டு வந்துருக்கேன், நான் திருட்டு போயிட்டே இருக்கேன். இப்படி செல்ஃபிஷ்னஸ் இருந்ததுனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, காத்திருப்பா, நிதானம் பண்ணு. யார் அவனை யோசி. இயேசு கிறிஸ்து பிட்டு கொடுத்தாருல சரீரத்தை, எப்பா மட்டும் உள்ளது கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை கொடுப்பா. அது மாத்திரம் இல்ல, சாப்பாட்டுல மாத்திரம் இல்ல, ரத்தத்தை கொடுத்தாரு. அதனால மத்தவங்களுக்கும் சாக்ரிஃபைஷியலா ஏதாவது கொடுக்கும். இதுதாங்க கம்யூனியனுடைய ஸ்பிரிட் பிஹைண்ட். இதை விட்டுட்டு அவங்க வாரம் ஒரு தடவை கொடுக்குறாங்க, இது நான் மாசம் ஒரு தடவை, அதனால வருஷம் ஒரு தடவை கொடுக்குறாங்க. சரி அப்புறம் கொடுக்கிறவர் சரியில்லை, இதெல்லாம் நமக்கு டிபேட்டே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா நீங்க டிஸ்கஷனுக்கு வாங்க, 32 முடிஞ்சாலும் உங்களுக்கு நான் டிஸ்கஷன் கொடுக்குறேன், பேசுறது நான் பேசுறேன். 31 வாசிங்க பாருங்க, 31 வாசிங்க. 31 சின்ன வசனம் தான். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும். அவ்வளவுதாங்க. அப்படின்னா என்னன்னா நமக்கு நியாய தீர்ப்பு இருக்காது இங்கேயும் சரி. ஏன்னா இங்கேயே நியாய தீர்ப்பு இருக்குங்க. ஏங்க சிலவங்க வீக் ஆயிட்டாங்க, நீங்க நியாய தீர்ப்புன்னு ரெண்டாவது நினைக்காதீங்க. இங்கேயே பலவீனமாகி, இங்கேயே சிக்காகி, இங்கேயே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ காட் த பாயிண்ட். அதனால 32 பார்க்கணும். 32 பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா எனக்கு நான் சொன்னது மாதிரி அடுத்த கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் எனக்கு ப்ரீதிங் டைம் வேணும். அதனால 32 பார்த்துருவோம். பார்த்த பிறகு நமக்கு டிஸ்கஷன் டைம் இருக்கு. ஏதாவது புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இல்ல கிளாரிட்டி கிடைச்சதுன்னா அதை ஷேர் பண்ணுங்க, இல்ல ஏதாவது சேர்க்க ஆட் பண்ணுங்க, இல்ல அதை கொஸ்டின் கேட்கணும்னா கேட்க. சரியா? 32 32 சொல்றாரு, கிருனோ மெனாய். இந்த கிருனோன் வந்தாலே ஜட்ஜிங். கிரிட்டேஸ்னா ஜட்ஜிங் நவுனுங்க. கிருனோன்னா ஐ ஜட்ஜிங்க வெறுப்புங்க. கிருனோ மெனாய்னா பீயிங் ஜட்ஜ். யாரால ஜட்ஜ் பண்ணப்படுறது? பேசிவ்ல போட்டிருக்கு மெனாய். யாரால? ஊப்போனா ஏஜென்ட். பை டூ புரியும். அப்ப தேவனால ஓகே, கர்த்தரால நம்ம ஓகே ஜட்ஜ் பண்ணப்படுறோம். இஃப் வி ஆர் ஜட்ஜ்டு பை த லார்ட், ஆண்டவர் நம்மள ஓகே சோதிச்சு அறிஞ்சா, ஓகே நம்ம ஆண்டவரால சோதிக்க அறியப்பட்டா, அதான் பேசிவ். ஓகே தேவனால, ஏன்னா நம்ம தான் ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு கொடுக்குறோம்ல, நம்மள எக்ஸாமின் பண்ணி கொடுக்குறோம்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள எக்ஸாமின் பண்றாரு. அப்படி பண்ணணும்னா பாருங்க முக்கியமான வார்த்தை, அந்த பைடியானுங்கிற வேர்டு வந்து சைல்டுன்னு, அதுல இருந்து வந்த வேர்டு தான் பைடியோ. ஓகே நான் வாசிக்கிறேன், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஜான், we couldn't see the interlinear என்னன்னு பாருப்பா. ஓகே எனிவே ஐ ஹாவ் த டிக்ஷனரி, நான் பார்த்து சொல்றேன். அந்த வேர்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, verse 32க்கு பைடியோ, டு டிசிப்ளின், டு ட்ரெயின் அ சைல்டு த்ரூ டிசிப்ளின். ஒரு குழந்தைய நம்ம எப்படி டிசிப்ளின் பண்ணி வளர்க்குறோம்ல, இட் இன்க்ளூட்ஸ் every aspect of causing a young person to become a mature responsible adult. அதனாலதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா யூஸ் பண்றாரு, ட்ரைனிங் ஆஃப் சில்ட்ரன் இன் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட். அந்த காலத்துல பிள்ளைங்களை வளர்க்கறது. சரியா? சோ அப்ப என்ன சொல்றாரு? when we are judged by the law, நம்ம என்ன பண்ணப்படுறோம்? we are being disciplined. ஏங்க நம்மள வந்து நம்ம டிசிப்ளினுக்கு கொடுக்குறோங்க. சரியா? நம்ம டிசிப்ளின் பண்ணப்படுறோம். இந்த இடத்துல டிசிப்ளின் என்னது? நம்ம பண்ண தப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர் சரி பண்ணும் போது, ஆமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த டிசிப்ளினுக்கு கீழே வாங்க. சரியா? அப்படி நடக்கல ஓகே, அதன் மூலமா அப்படி நடந்துச்சுன்னா, ஏன்னா தேவன் நம்மளை ஜட்ஜ் பண்றாரு. அப்படி நம்ம சேசன் பண்ணப்பட்டோம்னா, சேசன் இன்னொரு வார்த்தை டிசிப்ளின், சேசன் பண்ணப்பட்டோம்னா ஆண்டவராக என்ன நடக்கும்? ரிசல்ட் நமக்கு இருக்காது. எது? சுன் வித் அவங்களோட கூட, யாரோட? உலகத்தோடு கூட, உலகத்தோடு கூட. ஏன்னா ஏற்கனவே உலகம் கண்டம் நாய் கிடப்பா, அந்த உலகத்தோட நாமும் கண்டமாக மாட்டோம், ஆக்கினைக்கு தீர்ப்புக்குள்ளாக மாட்டோம். கட்டா திருப்பி வருது பாருங்க, திருநோ
ஓகே, கிறித்தோமன், கட்டானா ப்ரிபோசிஷன். கிறித்தோமன், இந்த கிருனோல வந்து கட்டா கிறித்தோமன். we should not be condemned. அதுதான் 32 சொல்றாரு. ஓகே, so to condemn, to reach a verdict or a decision against someone, நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆக்கினைக்கு, இந்த இடத்துல ஆக்கினைக்கு உட்பட மாட்டோம். எப்ப? தேவனாலே நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, தேவனாலே நாம் டிசிப்ளின் பண்ணி சேசன் பண்ணப்படும் பொழுது, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அப்படி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம மேல ஆக்கினை. இன்னொன்னு, இந்த உலகத்தோட ஆக்கினையோட சேர்ந்து நம்மளும் ஆக்கினை அடைய மாட்டோம். நல்ல கவனிங்க ஏங்க, ரொம்ப தெளிவா போட்டிருக்கீங்க. சுன்டோ காஸ்மோ, இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? ஆக்கினை இருக்குது. அப்ப உலகத்தோட ஆக்கினைக்கு நம்மளும் ஆயிடுவோமா? எப்பா ஆகக்கூடாதுப்பா, ஆனா ஆக வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அதனாலதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? இது யாருக்கு? விசுவாசிக்கு. அப்ப எனக்கு ஒரு சின்ன தோணுது என்னன்னா, ஒரு விசுவாசி இதுல கேர்லெஸ்ஸா எக்ஸாமின் பண்ணாம இருந்தாங்கன்னா என்ன, அவனும் உலகத்தோட கண்டமாயிருவாங்க. புரியுதுங்களா? இதுல ஒரு டீச்சிங் எனக்கு இடிக்குது. அதெல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவாரு, கடைசியில பரலோகத்துக்கு போயிருவாங்க. ஐயோ ஏங்க பிளீஸ்ங்க, எனக்கு 32 அதை சொல்லி கொடுக்கலாங்க. 32ல வசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டவரால நியாயம் தீர்க்கப்பட்டு ஜட்ஜ் பண்ணப்படலைன்னா, டிசிப்ளின் பண்ணப்படலைன்னா, விட்டு கொடுக்கலன்னா டெஃபினட்டா நம்மளும் அழிஞ்சு போவோங்க. இந்த கண்டம்னேஷன் வேர்டு வருது பாருங்க, சரியா? ஆக்கினைக்கு, உலகத்தோட ஆக்கினைக்கு உட்படுத்து. Baptist and show me peace. You can close the engine. Thank you. Right. Okay, friends. So 32 வரைக்கும் பார்ப்போம். Now உங்க நேரம் ஆயிடும், சரியா? இன்னைக்கு சாரி 33, 34 தான் எனக்கு டைம் ஆயிடும். 8ல இருந்து 9 வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க, இது உங்கள் நேரம். வில் டேக் 5 minutes, நோ ப்ராப்ளம். டீச்சிங் தான் முடிஞ்சிருச்சு, பட் இன்டராக்ஷன், உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன், டிஸ்கஷன் முடியல. சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? இல்ல என்ன ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு வந்துச்சு? இல்ல எதுலையாவது சந்தேகம்? உங்கள் நேரம். எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன். சிஎஸ்ஐ ட்ரெடிஷனில் வந்து பெர் டே ஒரு கம்யூனியன் தான் எடுக்கணும். சப்போஸ் மார்னிங் 5:30 ஒரு சர்வீஸ் இருக்கு, அகைன் 9:30 ஒரு சர்வீஸ் இருக்குன்னா ஒரு கம்யூனியன் தான் எடுக்கணும், திரும்ப எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. இஸ் இட் ஓகே? சரி, அது சர்ச்சோட டிசிப்ளினா இருந்தா ஒபே பண்ணிருங்க. மற்றபடி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை எடுங்க, 3 தடவை எடுங்க, இல்ல வாரத்துக்கு டெய்லி எடுங்க, 1 தடவை எடுங்க, மாசம் 1 தடவை எடுங்க, என்ன கேட்டீங்க? பட் இஃப் தெர் இஸ் அ சர்ச் டிசிப்ளின், ஐ திங்க் பெட்டர் அபைட் தி டிசிப்ளின். நல்லது. ஆனா ஒண்ணு இல்லைண்ணா, நான் ஸ்பீக்கரா போறேன்னு சர்ச்சுக்கு 2 சர்வீஸ்ண்ணே, 2லையும் கம்யூனியன் எடுக்கணும். தெரியல உங்க கொஸ்டின் என்னன்னு? அதானே கொஸ்டின். ஏன்னா இது எனக்கே எப்படி தெரியும்னா, ஒரு தடவை ஒரு சர்வீஸ் நடந்தது, அந்த சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரை கம்யூனியன் எடுக்காம இருந்தாரு. ஸோ சர்வீஸ் முடிஞ்சோடனே நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க ஏன் இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கல நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் ஆல்ரெடி 5:30 ஒரு கம்யூனியன் எடுத்துட்டேன், அதனால செகண்ட் டைம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவருடைய பர்சனல் இதா இருக்கலாம், இல்ல சர்ச்சோடைய இதா இருக்கலாம். மற்றபடி தட் இஸ் நாட் a hard and fast rule. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், டு மீ இட் இஸ் நாட் அபவுட் த பீரியாடிசிட்டி. பீரியாடிசிட்டினா எத்தனை தடவை எடுக்கிறேன், எப்ப எடுக்கிறேங்கிறது. இட் இஸ் த ஸ்பிரிட் பிஹைண்ட். அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன? ஓகேவா? ஓகே. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? Anything that you want to share? அப்பாதுரை ஜெபராஜ் யாருங்க? புதுசா இருக்கு, எனக்கு தெரியல. Can you please come to the screen? I want to see your face. Sorry. இருந்தீங்கன்னா வாங்க ஸ்கிரீனுக்கு. Let me just see your face. Okay. Anybody else? வேற யாராவது கேள்வி இருக்கா? இல்ல என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. What is the one thing
that has come to you powerfully. இன்னைக்கு உள்ள லெசன். ரைட், அமைதியா இருந்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னு. ஜோமன் அப்ப ஜோமன் சொல்லாம. ரைட் ரைட். ரோஸ்மா சிஸ்டர், கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர்? விசேஷமா இன்னைக்கு எம்பசைஸ் பண்ணது வந்து நம்மளை ஆராய்ச்சி பார்க்கறது நல்லது. அவசரமா வந்துட்டு ஓடிக்கிறத விட ஆராய்ச்சி பார்த்து நிதானிச்சு பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம உறுதியா ஆக்கி ஆண்டவர் நம்மளை உறுதியாக்குறாரு. அதை அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்றது நல்லது. ஜோம். ஓகே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் உடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல அறிவுக்காக, உடைய ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து, விற்கப்பட்ட சரீரத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். சுவாமி கர்த்தாவே, இது எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம். இதை உணராதவர்களுக்காக ஆண்டவரே, அவர்களுக்கு இதனுடைய முழு அர்த்தத்தையும் அறிந்து கொள்ளும்படி அநேகரை நீர் தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, இது எத்தனையோ பேர் வேண்டாம் என்று ஆண்டவரை தள்ளி விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி ஆண்டவரே இதிலிருந்து ஆண்டவரை விடுபடுகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனும் சுகமும் பலனுமா இருக்கிறீர். உடைய ரத்தத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் குணப்படுத்திருக்கிறீர், எங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் உணரும்படி ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதே போல அநேகர் ஆண்டவரே இந்த உடைய சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வாரம் மீட் பண்றோம். 11 முடிக்கணும், 12 ஆரம்பிக்கணும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. பை பை. ஓகே, தேங்க்யூ.